ரொம்ப பிரமிப்பாக வர இருக்கு. சொன்னார், டேய் என்ன சட்டை புதுசாக இருக்கு, கல்யாணத்துக்கு எடுத்ததுடா. உனக்கு கல்யாணம் ஆகி 45 வருஷம் ஆச்சுலடா, சட்டை புதுசாக இருக்கே. டேய் என் மயன் கல்யாணத்துக்கு எடுத்ததுடா. அட பாவி, உன் மயன் கல்யாணம் வச்சுட்டியா? இவ்வளோ போல எனக்கு கல்யாணத்துக்கு சொல்லலையே. சண்டால துரியோதா, என் மயன் பேர் கல்யாணம், அவனுக்கு எடுத்த சட்டை, கல்யாணத்துக்கு எடுத்த சட்டைன்னு சொன்னேன். ஏன்டா அடிக்கிற வெயில் நியூரோக்கே என்னை போட்டு வேதனைப்படுத்துற. தெளிவாக பேச வேண்டியிருக்கு. அவ்வளோ நிதானம் இல்லாட்டி அதுக்குன்னு ஒரு நோட்ஸ் படிச்சுட்டு போக வேண்டியிருக்கு. பல்லான்னு கேட்டு நோட் தான். டூர் போயிருந்தான். டூர் போயிருந்துட்டு பார்த்துட்டு திப்பு சுல்தான் வாழ்ந்த பகுதி அந்த சேரில் அப்படி கொஞ்ச நேரம் உட்காந்தான். அங்கே வந்து, ஹலோ இது திப்பு சுல்தான் சேரு, பரவாயில்ல சார் அவர் வந்தோன்னு எந்திரிச்சிக்கிறேன் அப்படின்னு இருக்கான். அவர் சேர்த்து 300 வருஷம் ஆச்சு. பாரு, ஆள் ஒரு ஆள் இருக்கார் போல நினச்சிருக்கான். இப்படி ஆளுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு ஆள் போனார் டாக்டர் போய், சொரிஞ்சா பொறி பொறியாக வருது டாக்டர், கொஞ்சம் அழுத்தி சொரிங்க, சுண்டல் சிப்ஸு இதெல்லாம் வரும், பொறிகடலை பொட்டுக்கடலை எல்லாம் வரும். அவன் பாவன், ஏன்டா ஒழுங்கா என்ன வச்சு குடிச்சா எதுக்கு பொறி